சேலஞ்ச் யுவர் செல்ஃப் ஒன் டே லைக் அ மாங்க். நேத்து 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டேன். தொடர்ந்து 4 மணிக்கு எந்திரிச்சுட்டு இருந்தேன். செம மாஸா இருந்துச்சு. ஜாலியா இருந்துச்சு. பயங்கர ஒரு இன்ட்யூவா இருந்துச்சு. ஓகே. பட் இன்னைக்கு காலையில நான் வந்து ஒரு 5:15க்கு தான் எந்திரிச்சேன். அலாரம் அடிச்சுச்சு. அந்த அலாரத்தையும் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிட்டேன். சரி நான் ஓகே ஃபைன். அத கூட ஓகேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம போயிட்டு ரெஸ்ட் ரூம் போறோம், குளிக்கிறோம். ஓகே ஜிம் போய் கிளம்புறதுக்காக போறோம். பட் என்ன பண்ணிட்டேன் அப்டின்னா, திடீர்னு நான் என்னோட ஃபோன எடுத்து நோட்டிஃபிகேஷன்ஸ பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். எனக்கு அந்த ஒரு அர்ஜ் வந்துருச்சு. ஆக்சுவலி நான் வந்து காலைல எந்திரிச்சோனே ஒரு அ ஹவ் டு அட்ராக்ட் பீப்பிள்ங்கிற ஒரு புக் ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் படிப்பேன். ஓகேவா? அந்த புக் படிச்சுட்டு தான் இருந்தேன். பட் ஆனா திடீர்னு ஒரு அர்ஜ் வந்தனால டக்குனு உள்ள போய் WhatsApp, Instagram, YouTubeன்னு சொல்லி இப்படி எல்லா சோசியல் மீடியாலயும் இருக்கிற எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் பார்த்துட்டேன். அது பார்த்ததுலேருந்து இப்போ வரைக்குமே எனக்கு அப்படியே ஒரு மாரி பயங்கர ஒரு மென்டல் ஃபாகா தான் இருக்கு. மென்டல் ஃபாகா இருக்கு. சாரி. ஸோ எப்பவுமே மந்த்லி ஒன்ஸ் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, ஒரு டோபமைன் டிடாக்ஸ் எடுப்பேன். செவ்வாய்க்கிழமை டோபமைன் டிடாக்ஸ் ஃபுல் டே நம்ம வந்து பண்ண போறோம். என் கூட சேர்ந்து இந்த சேலஞ்ச நீங்க பண்ணுங்க. எனக்கு ஓகே ஃபைன். நீங்க எனக்கு பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பட் அது உங்களோட கையில இருக்கு. நீங்க டோபமைன் டிடாக்ஸ் பண்ண போறீங்களா இல்லையாங்கிறது. பட் இந்த இடத்துல மேபி டோபமைன் டிடாக்ஸ் பண்ண போறேன். இந்த சேலஞ்ச நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இருக்கீங்க இல்லையா? உங்களுக்கு நான் ஒரு சில ஸ்டெப்ஸ் சொல்றேன். எப்படி கரெக்ட்டா இந்த டோபமைன் டிடாக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத. பிகாஸ் நான் இதுதான் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அந்த டோபமைன் டிடாக்ஸ முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து எந்திரிக்கும்போது, "த்தா அடிச்சிட்டேன்டா" அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங் வந்து இருக்கும். பயங்கரமா இருக்கும். செம்ம மாஸா இருக்கும். ஸோ மேபி என்னோட மென்டல் ஃபேட்டிக்கு காரணம் டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் நான் உள்ள எடுத்துக்கிட்டு தான் இருக்கலாம். இல்ல தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கதா இருக்கலாம். ஸோ நாளைக்கு நான் ரெஸ்ட் குடுக்க போறேன் என்னோட வொர்க்குக்கு. பட் வீடியோ கண்டிப்பா வரும். ஓகே. ஸோ மேபி இந்த வீடியோ நீங்க பார்க்குறீங்கன்னா, இங்கேருந்து ப்ராபப்ளி வந்து ஒரு 1 மணி நேரம் கழிச்சு நீங்க வந்து டோபமைன் டிடாக்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும். இதுதான் நமக்கான சேலஞ்ச். அடுத்த நாள் இதே டைமிங் நீங்க வந்து அந்த டோபமைன் டிடாக்ஸ முடிச்சாகணும். ஓகே. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா பண்ண போற முதல் விஷயமே என்ன அப்டின்னா, பேப்பர் பென் எடுத்துக்கங்க. எப்பவுமே நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்ற விஷயமே பேப்பர் பென்னோட டக்குனு வந்துடணும். ஒரு ஒரு ஸ்கூலுக்குள்ள வர மாரி ரைட்? ஸோ வந்த உடனே நீங்க பண்ண போற முதல் விஷயம், உங்களால என்னென்னலாம் பண்ண முடியும்? என்னென்னலாம் பண்ண முடியாது? இப்போ லெட்ஸ் சே டோபமைன் டிடாக்ஸ் வரப்போறீங்க அப்டின்னா, என்னென்ன விஷயங்கள் பண்ணுவீங்க? வாக் போலாம், ஜாக் போலாம், ஒர்க் அவுட் பண்ணலாம், புக்ஸ் படிக்கலாம், இந்த மாரி ஏதாவது கன்டென்ட் மேக் பண்ணலாம். இல்ல வேற ஏதாவது என்னோட ஒர்க்ல நான் வந்து ரொம்ப ரொம்ப இன்டர்ஃபியரா இருக்க போறேன். ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டடா இருக்க போறேன். இதெல்லாம் உங்களோட கேன்ல எழுதுங்க. கான்ட்ல என்னென்ன எழுத போறீங்க அப்டின்னா, அ நான் வந்து யூடியூப் பார்க்கறதுனால தவிர்க்கவே முடிய மாட்டேங்குது. நோட்டிஃபிகேஷன்ஸ பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இதெல்லாம் காண்ட்ல எழுதுறீங்க. ஓகேவா? அப்போ நீங்க இப்ப தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்டின்னா, இதுல எந்த ஒரு விஷயத்த நீங்க ஸ்டாப் பண்ணி இந்த காண்ட்ல எழுதியிருக்கீங்கல்ல, இல்ல, இல்ல இதெல்லாம் பண்ணாம இருக்கிறது நல்லதுன்னு சொல்லி எழுதியிருக்கீங்கல்ல, அதுல ஒரே ஒரு விஷயத்த பிக் பண்ணி, இந்த ஒரு விஷயம் நான் பண்ணாம இருந்தேன் அப்டின்னா, என்னோட ப்ரொடக்டிவிட்டி டபுள் ஆகும். இப்ப லெட்ஸ் சே என்ன பொறுத்தவரை கேட்டீங்கன்னா, எனக்கு இந்த யூடியூப் ஸ்க்ரால் பண்றது, யூடியூப்ல பார்க்கறது, அதாவது இந்த பாட்டு கேட்கறது, இல்ல வந்து டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துக்கிறது. இது எனக்கு ரொம்ப மென்டல் ஃபேட்டிக்கா இருக்கும். ஸோ, நான் அத தான் குவிட் பண்ண போறேன். அது மாரி உங்களுக்கு என்னவா இருக்கும்? மேக்ஸிமம் ஆஃப் த டைம் நான் பண்ண போற விஷயமே, என்னோட ஃபோனு எல்லாத்தையுமே வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிறது தான் ஒரு பிளானா இருக்கு. அது நெக்ஸ்ட் பாயிண்ட்ல வரும். ஸோ, இந்த இடத்துல பேப்பர்ல இத 2த்தையும் நீங்க எழுதி, நீங்க எத வந்து குவிட் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க? இதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் உங்களுக்கு நீங்களே ஒரு கேள்வி கேட்க போறீங்க. அந்த கேள்வி என்ன அப்டின்னா, எந்த ஒரு விஷயத்த நான் பண்ணா, என்னோட புரொடக்டிவிட்டி டபுள் ஆகும்? எந்த ஒரு விஷயத்த நான் ஸ்டாப் பண்ணேன் அப்டின்னா, இப்ப லெட்ஸ் சே நெறைய பேர் Instagram ஸ்க்ரால் பண்ணிட்டே இருப்பீங்க. அவங்க எந்த அந்த Instagram ஸ்க்ராலிங்க நிப்பாட்னீங்கன்னா, உங்களோட புரொடக்டிவிட்டி இன்கிரீஸ் ஆகும் ரைட்? ஸோ இதுதான் நம்ம ஸ்டெப் நம்பர் 1. ஸ்டெப் நம்பர் 2 ஆடிங் ஃபிரிக்ஷன். இந்த ஆடிங் ஃபிரிக்ஷன் அப்டிங்கிறது என்னன்னா, நம்ம ஹியூமன் பிரெயின் வந்து பேசிக்காவே கொஞ்சம் லேசி தான். அதுவும் நம்ம பயங்கர லேசி ஓகேவா? ஒரு விஷயத்த எந்த ஒரு தூண்டுதலுமே இல்லாம நம்ம பண்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இல்ல. ரொம்பவே வந்து யோசிப்போம். லைக் யாருக்காவது ஒரு மோட்டிவேஷன் இருந்தா மட்டும் தான் ஒரு விஷயம் பண்ணுவாங்களே தவிர, அந்த மோட்டிவேஷன் இல்லன்னா, எதுக்கு அப்படிங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டி போயிடுவாங்க. ஸோ அப்போ நம்ம பண்ண போற விஷயமே ஐ மீன் நான் என்ன பண்ணுவேங்கிறத நான் அந்த இடத்துல தெளிவா சொல்லிடுறேன். ஓகேவா? என்னோட ஃபோனு தான் எனக்கு வந்து பயங்கரமான ஒரு டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறதுனால, என்னோட ஃபோன நான் வந்து சைலன்ட்ல போட்டு, ஏரோப்ளேன் மோட் போட்டு, ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு, கீழ கொண்டு போய் என்னோட இன்னொரு ரூம்ல எங்க தாத்தா இருப்பாரு. அவர்ட்ட குடுத்து நீங்க வச்சுக்கங்க. நான் கேட்டாலுமே என்ட்ட ஃபோன குடுக்காதீங்க. இப்படின்னு நான் சொல்லிருவேன். இப்படி சொல்றதுனால 2 விஷயம் எனக்கு வந்து பெனிஃபிட். 1 நான் அங்க போய் ஃபோன எடுத்து அத ஓப்பன் பண்ணி அத டர்ன் ஆன் பண்றதுக்கு கொஞ்சம் எனக்கு அந்த ஃப்ரிக்ஷன் வந்து கம்மியாகும். எதுக்கு பண்ணணுமாங்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்கும். 2வது எங்க தாத்தா கிட்ட நான் வந்து ஒரு சபதம் போட்ட மாரி,
சிவகுமாரின் சபதம் அப்படிங்கிற மாரி, இந்த கேஜேவின் சபதம் அப்படிங்கிற மாரி, நான் அந்த ஃபோன கேட்டாலும் குடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லையா? அந்த வைராக்கியத்துக்காகவே என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த ஃபோன வாங்கக்கூடாது அப்படின்னு நெனைப்பேன். இந்த 2 விஷயம் எனக்கு டோபமைன் டீடாக்ஸ் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாரி நீங்க என்ன ஃபிக்ஷன் வந்து வச்சுக்க போறீங்க? இப்போ லெட்ஸ் சே நெறைய பேருக்கு வந்து என்ன மாரி தான் ஃபோன்ல வந்து இந்த YouTubeல வந்து வீடியோஸ் பார்க்கறதுங்கிறது அவங்களுக்கு மேபி ரொம்ப ஒரு என்ன சொல்லுவாங்க? ரொம்ப ஒரு என்டர்டெயின்மென்ட்டான ஒரு விஷயமா இருக்கலாம். ஸோ அப்போ அந்த விஷயம் தான் உங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணதுன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, கிட்டத்தட்ட என்னோட ஃபார்முலாவ நீங்க ஃபாலோ பண்ணலாம். உங்க அம்மா கிட்ட போய், "அம்மா இந்தாம்மா இத வச்சுக்கோ. நான் கேட்டேன்னா குடுக்கவே குடுக்காத. ஓகேவா? நான் இன்னைக்கு ஃபுல்லா வந்து நான் ஒரு வெறித்தனமான ஒரு விஷயத்த பண்ண போறேன். சும்மா படுத்து படுத்து நெரிக்க போறேன்." மேபி சம்டைம்ஸ் திட்டுவாங்க தான். ஸோ இந்த மாரி உங்களுக்கு வந்து மேபி லேப்டாப்பா இருக்கலாம். இல்ல வந்து உங்களோட மோடமா இருக்கலாம். எந்த விஷயமா வேணாலும் இருக்கலாம். இதெல்லாம் உங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணுதுன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, அந்த விஷயத்த மூட்டை கட்டி, உங்க வீட்ல ரொம்ப ரொம்ப பொறுப்பா இருக்கிற உங்க அப்பா கிட்டயோ, அம்மா கிட்டயோ, உங்க தாத்தா, பாட்டி யார்ட்டயாவது குடுத்து இத நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஃபுல்லா நான் ஒருவேளை என்ன மீறி நான் வந்து கேட்டா கூட, என்கிட்ட குடுக்காதீங்கன்னு நீங்க சொன்னீங்க அப்டின்னா, அந்த ஒரு ஃபிக்ஷன் என்ன பண்ணும்னா, உங்கள பண்ண விடாது. அண்ட் ஸோ நீங்க அவங்க கிட்ட சொல்லிட்டீங்கங்கிறதுக்காகவே ஒரு சில விஷயங்கள் பண்ணாம இருப்பீங்க. ஃபைனல் ஸ்டெப் ஆ ஸ்டார்ட் த ஃபர்ஸ்ட் திங் இன் த மார்னிங். நான் வந்து என்னைக்காவது நான் சொன்னேன்ல, இதோ இன்னைக்கு கூட நான் வந்து ஃபோன் காலையில எடுத்த உடனே அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் செக் பண்ணதே எனக்கு பயங்கர ஒரு மாரி ஃபேட்டிகா இருக்கு. ரொம்ப டவுனா இருக்கு. அ ரொம்ப ஒரு மாரி தான் இருக்கு. பட் இருந்தாலும், நான் திரும்பி அந்த ஒரு பேக் டூ த ட்ராக் வந்து வந்துட்டுருக்கேன். ஸோ, நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, காலைல எந்திரிச்சோனே நீங்க வந்து இந்த ஃபோன் பார்க்குறதெல்லாம் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமா இருக்குன்னா, ஜஸ்ட் ஒரு 3 ஹேபிட்ட ரொட்டீனா வச்சுக்கிறதுக்கு ஃபாலோ பண்ணுங்க. அந்த 3 ஹேபிட் என்னவா இருக்கலாம்? இப்ப நான் என்ன பண்ணுவேங்கிறத நான் சொல்றேன். மேபி இது உங்க லைஃப்லயும் அப்ளை பண்ணீங்கன்னா, உங்களுக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். காலைல எந்திரிச்ச உடனே மெடிடேஷன், கிராட்டிட்யூட் ஜர்னல், விஷுவலைசேஷன். அப்படி இல்லையா, லா ஆஃப் அட்ராக்ஷன்லேருந்து ஏதாவது ஒரு பிராக்டிஸஸ் லைக் அது வந்து 777 மெத்தடு இல்ல என்ன சொல்றது, ஒரு 100 டைம்ஸ் வந்து எழுதுறது, இல்ல விஷுவலைஸ் இந்த மாரி ஏதாவது ஒரு மெத்தட் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு ப்ராபப்ளி எந்த விஷயம் செட் ஆகும் அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. மேபி இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா, ப்ராபப்ளி நீங்களுமே என்னோடத ட்ரை பண்ணலாம். எந்திரிச்ச உடனே பெட்ல ஒரு 5 நிமிஷம் நீங்க டைமர் ஆன் பண்ணிட்டு உட்காந்துருங்க. அப்படி டைமர் ஆன் பண்ண பிடிக்கலையா, வாட்ச்ல டைமிங் செட் பண்ணுங்க. அதனால தான் நான் எப்பவுமே வந்து வாட்ச் கட்டுங்கன்னு சொல்லுவேன். 24 ஹவர்ஸ் இந்த வாட்ச் உங்க கையிலேயே இருந்துச்சு அப்படின்னா, உங்களோட டைமிங்லேருந்து எல்லாத்தையுமே நீங்க ட்ராக் பண்ண முடியும். ஸோ ப்ராபப்ளி நீங்க இந்த மாரி வாட்ச் வாங்கிக்கோங்க. இல்ல நார்மல் வாட்ச் கூட வாங்கிக்கோங்க. டைமர் செட் பண்ணிருங்க. செட் பண்ணிட்டு உட்காருங்க. நான் 15 மினிட்ஸ் வந்து மெடிடேஷன் பண்ணுவேன். மார்னிங் எந்திரிச்ச உடனே. ஸோ உங்களுக்கு என்ன டைமிங் செட் ஆகுதோ அத நீங்க பண்ணுங்க. கிராட்டிட்யூட் பண்ணுங்க. விஷுவலைசேஷன் பண்ணுங்க. ஓகே. ஸோ இத வந்து மார்னிங் ரொட்டீனா வச்சுக்கிட்டீங்கன்னா, கொஞ்சம் டிலே ஆகும். நீங்க ஃபோன் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் வரும். அதனால அப்புறம் பார்த்துக்கலாம். அப்படியே அந்த ஃபோன கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி போட ஆரம்பிப்பீங்க. ஓகே. ஸோ இந்த 3 ஸ்டெப் நீங்க ப்ராபப்ளி பண்ணும்போது, உங்களோட டோபமைன் டீடாக்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ஜர்னி அதாவது சேலஞ்ச் யுவர்செல்ஃப் லைக் கோயிங் டூ லிவ் இன் அ மாங்க் மோட். அந்த ஒரு நாளைக்கு நீங்க அந்த மாங்க் மோட் இருக்க போறீங்க இல்லையா? அத சக்சஸ்ஃபுல்லா பண்றதுக்கு சூப்பரா இருக்கும். இத முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்கும் கேஜி அப்படின்னா, அத நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா மட்டும் தான் அந்த ஃபீலிங்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். யோசிச்சு பாருங்க. உங்களால ஒரு சில விஷயங்கள் முடியவே முடியாதுன்னு நெனைப்பீங்க. ஆனா, அந்த ஒரு நாள் ஃபுல்லா பல்ல கடிச்சுட்டு இருந்துட்டீங்கன்னா, எப்படி இருக்கும்? எவ்ளோ கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ணுவீங்க? எவ்ளோ செம்மையா ஃபீல் பண்ணுவீங்க? எவ்ளோ சூப்பரா ஒரு ஹீரோ கணக்கா ஃபீல் பண்ண மாட்டீங்க? ஃபைன். ஏன் உங்களால முடியாதுன்னு நெனைக்கிறீங்க? யார் சொன்னா உங்களால முடியாது? உங்களால முடியுங்க. தடுக்கிறது யாருமே கிடையாது. ஓகே. வெளியேருந்து உங்கள யாருமே இங்க தடுக்கல. தடுத்துக்கிற ஒரே ஆள் யாரு அப்டின்னா, நீங்க மட்டும் தான். நீங்க தான் உங்கள வந்து இல்லடா இதெல்லாம் நமக்கு வராது, செட் ஆகாதுன்னு உங்கள நீங்களே பிலீவ் பண்ணிக்கிறீங்க. ஏன் பணம் நெறைய பேரு பணம் நெறைய பேர்ட்ட இருக்குல்ல. அவங்க எப்படி பணத்த ஜெனரேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு பார்த்துருக்கீங்களா? அவங்க என்னம்மா பிலீவ் பண்ணுவாங்க? நான் ரொம்ப நல்ல பெர்சன். எனக்கு நடக்கிற விஷயம் நல்லதோ, கெட்டதோ, அது என்னோட சக்சஸ்க்கான ஒரு விஷயமா மட்டும் தான் அது நடக்குது. ஸோ, அதனால இத பத்தி நான் கவலைப்படாம என்னோட பாதைய நோக்கி நான் போய்க்கிட்டே இருப்பேன். அப்படின்னு அவங்க வந்து திங்க் பண்ணுவாங்க. இது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு. ஏன் நீங்க பார்க்குற நெறைய சக்சஸ்ஃபுல் பீப்பிள் இந்த விஷயத்த ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணுவாங்க. அவங்க நல்லவங்க. எனக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஸோ இந்த விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருங்க. உங்களால முடியாதுன்னு இங்க எதுவுமே கிடையாது. யாருமே உங்கள தடுக்கலாம் கிடையாது. ஓகே. யூ கேன் டூ எனிதிங் இன் யுவர் லைஃப். யூ ஹேவ் தட் மச் பொட்டன்ஷியல் இன் யுவர் லைஃப். நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு ரியாலிட்டின்னு சொல்லிட்டு யார் சோசியல் மீடியாவோ, இல்ல மக்களோ ஏதோ ஒரு பெர்ஸ்பெக்டிவ் சொல்றாங்கன்னா, இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி உங்களோட பொட்டன்ஷியல நீங்க நம்பிட்டு இப்படியே உங்க வாழ்க்கைய ஓட்டுறீங்க. ஆனா, உங்களோட பொட்டன்ஷியல் வந்து இவ்வளோ இருக்கு. யோசிச்சு பாருங்க. ஒருத்தவங்க வந்து இவ்வளோதான் அவரோட பொட்டன்ஷியல் அப்படின்னு நினைச்சிருந்தா, பஸ் கண்டக்டர் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ஆயிருக்க முடியுமா? எலான் மஸ்க் அவரோட சின்ன வயசுலயே வந்து ஒரு வீடியோ கேம கண்டுபிடிச்சிருக்க முடியுமா? அப்துல் கலாம் நமக்கு வந்து ஒரு பிரசிடென்ட் ஆயிருக்க முடியுமா? சயின்டிஸ்ட் ஆயிருக்க முடியுமா?
இப்படி நம்பர் ஆஃப் திங்ஸ் இருக்கு. கொஞ்சம் இதெல்லாம் நீங்க யோசிச்சு பார்த்து, உங்க லைஃப்ப ட்ராக் மாத்துங்க. பிகாஸ் அவங்க எல்லாருமே அவங்களோட லைஃப்ல ஃபோகஸ்டா இருந்திருக்காங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க மேக்ஸிமம் ஆஃப் டைம் இந்த டோபமைன் டீடாக்ஸ்ல இருந்திருக்காங்க. அதாவது டோபமைன் டீடாக்ஸ்னா நீங்க நெனைக்கிற மாரி சும்மா பெரிய ஒரு விஷயம்லாம் கிடையாது. லைக் இந்த என்டர்டெயின்மென்ட், சோஷியல் மீடியா இல்ல எல்லாத்தையுமே தவிர்த்துட்டு, அவங்களோட லைஃப், அவங்களோட வொர்க்ன்னு அதில ஃபோக்கஸ் பண்றது மட்டும் தான் டோபமைன் டீடாக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷனுமே சொல்லி தர்றதே இதுதான். ஓகே. இல்ல சப்கான்ஷியஸ் மைண்டுமே சொல்லி தர்றதும் இதே தான். ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கேஜே. ஐ வில் சீ யூ இன் திஸ் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ. அண்ட் நான் பர்சனல் ஆன்லைன் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது ஒன் ஆன் ஒன்னும் நான் எடுக்கிறேன். அட் த சேம் டைம் குரூப் கோச்சிங் எடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, என்னோட நம்பரோ இல்ல லிங்க்கோ கீழ குடுக்குறேன். இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழ இருக்கு. வாட் எவர் யூ வாண்ட் உங்களுக்கு தெரியும் இல்லையா என்ன பண்ணணும்னு. ஸோ அத நீங்க பண்ணிக்கங்க. ஸோ ஐ வில் சீ யூ in another wonderful video, and thank you for watching my video. I love you so much guys. I love you, trust you, and I believe you so much. Thank you.